கேழ்வரகெல்லாம் முன்னாடியே கரைச்சி வச்சிருவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் புளிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நல்ல நேரம் பார்த்துட்டு கூழ் காய்ச்சறதுக்காக குண்டான எடுத்து அடுப்பு மேலே ஏற்றியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்தல்னா சனிக்கிழமையே கூழ் ரெடி பண்ணி வைக்கணும். எங்கள் அம்மா எப்படி துடுப்பு போட்டு கலரணும் அப்படின்னு எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. 4லேருந்து 5 கிலோ பக்கம் வந்து கூழ் ரெடி பண்ணுவோம். வருஷம் எங்கள் நானம்மா தான் கூழ் ரெடி பண்ணுவாங்க. அவங்க இப்போ இல்லை, 5 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் ஆடி கூழ் காய்ச்சும் போது அவங்க ஞாபகம் தான் வரும். தண்ணி கொதிச்சதும் பச்சரிசி சேர்த்து கொழிஞ்சதும் கரைச்சி வச்சிருந்த கேழ்வரகு சேர்த்துட்டு அடி பிடிச்சிடாம இருக்கிற மாதிரி கிண்டி இருக்கணும். கடைசியா தண்ணி தொட்டு பார்த்தோம்னா கேழ்வரகு கையில ஒட்டாம இருந்துச்சுன்னா கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நேத்து வந்து தங்கச்சிக்காக பேக் பண்ணி கொண்டு வந்தால அது இந்த நைட்டி தான். எங்க வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. இது ராம் நைட்டிஸ்ல வாங்கினது. ஃபுல்லாவே வந்து காட்டன் நைட்டி தான். நான் மொத்தம் 4 மாடல் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த கிரீன் நைட்டி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. சாயம் எதுவும் போகல, டார்க் கலரா இருந்தாலும். 3 பீஸ் நைட்டி வந்து 888 rupeesக்கு வரும். நெக் எம்ப்ராய்டரியும் பப் ஸ்லீவ் மாடலும் நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இன்ஸ்டால பேஜ் டேக் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. பை.